வணக்கம். நான் இன்றைக்கி வந்து 3 விதமான ஈஸியாக அரைக்காமல் ஊற வைக்காமல் பண்ணுற டிஃபன் ஐட்டம்ஸ் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது 3த்தையும் எப்படி நான் பண்ணினேன்னு சொல்கிறேன். 3மே நல்ல டேஸ்டியான ஐட்டம் தான், ஈஸியாக பண்ணிடலாம். வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொன்னி. நம்ம வந்து வெஜிடபிள் உப்புமா, அவியல் உப்புமான்னு எவ்வளவோ உப்புமா பண்ணுறோம். இது வந்து ஒரு சிம்பிள் உப்புமா. இதில் சாதாரணமாக எந்த வெஜிடபிளுமே போடாமல் கூட பண்ணலாம். தேங்காய் கூட இதுக்கு போட வேண்டாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வெறும் வெங்காயத்தை போட்டு பண்ணுவேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். நான் ஒரு ஹோட்டலில் தான் இது மாதிரி வெறும் வெங்காயம் மாத்திரம் போட்டு உப்புமாவை சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ட்ரைடு தட். எங்கள் ஆத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி, அது மாதிரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். ராத்திரிக்கு இது மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் வந்து 2 கப்பு ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெயை விட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சுட்டு 2 வரமிளகாயை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து இதை முதல்ல எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிட்டு விடலாம். இந்த எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு இந்த வத்த மிளகாயும் போட்டுட்டேன். கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நான் கட் பண்ணது எல்லாத்தையும் போடலை. அப்புறம் இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நான் கட் பண்ணது எல்லாத்தையும் போடலை. அப்புறம் இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம எவ்வளோ ரவை எடுத்துட்டோமோ அதுக்கு டபுள் பங்கு தண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுன்னு நம்மளுக்கு தேவையாக இருந்தாக்கா நம்ம விட்டுக்கலாம். அதாவது 1 கப்பு ரவை எடுத்துட்டா 2 கப்பு தண்ணி. அதே மாதிரி இப்போ நான் 2 கப்பு எடுத்துட்டுருக்கேன். சின்ன கப்பால் 4 கப்பு தண்ணி விட்டுடுறேன். கொஞ்சம் தண்ணியை இந்த சைடில் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இந்த வறுக்கிறது கூட போட்டுடுறேன். இப்போ போட்டுட்டு தண்ணியை விட்டுக்கிறேன். நான் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இந்த வறுக்கிறது கூட போட்டுடுறேன். இப்போ போட்டுட்டு தண்ணியை விட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த நல்லா வறுத்து வச்ச ரவையை போட்டு இறக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெந்நீர் ஜலமும் பக்கத்தில் இருந்ததையும் ஒரு 1/2 கப் இதில் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு கேஸை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சேன். ஒரு 5 நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடுத்து. இந்த உப்புமா எப்படின்னா ஓவராக தண்ணி விட்டு இது வந்து சூப்பு மாதிரி ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் கொஞ்சம் நாடி கழித்து நம்ம சாப்பிடும்போது கூட மென்னியை பிடிக்கிற மாதிரி இது இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். கட்டையும் பிடிக்கக்கூடாது. சில பேர் பண்ணும்போது கட்டையும் கடைசலும் பிடிச்சிரும். அது மாதிரி கட்டை இல்லாமல் நம்ம நல்லா வறுத்துன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்ட்டு இதையும் நல்விசாக நம்ம பண்ணணும். பண்ணினா திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி டேஸ்டி ஐட்டம் தான். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இன்றைக்கி நைட்டு எங்கள் ஆத்தில் இது தான். இதை நான் இப்போ பிளேட்டிங் பண்ணிடுறேன். நான் எந்த விதமான சட்னியும் அரைக்கலை. நான் சாலட் கொடுத்துட்டு தயிரில் வந்து கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் போட்டு தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன சட்னி வேணால் அதுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை பிளேட்டிங் பண்ணிடுறேன். இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆகிடுது. அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இட் வில் பி வெரி டேஸ்டி. இதுக்கு நான் இந்த தயிரும் வச்சுருக்கேன். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Thank you. நம்ம 2ஆவதாக பண்ண போகிற டிஃபன் வந்து ஒரு அடை தான், பருப்பெல்லாம் போட்ட அடை. இங்கே வந்து கருப்பு அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அது 1 கப்பு. எல்லாமே ஒவ்வொரு கப்பு. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து நல்லா நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டேன். அதாவது கல் எதுவும் இல்லாமல். இது கூட அரைக்கிறதுக்கு வந்து இங்கே 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, வத்த மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் நான் போட்டுட்டேன். முதல்ல நம்ம வந்து இதெல்லாம் நல்லா குறைன்னு மிக்சியில் பொடிச்சுன்னு வந்துடலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 கப்பு அரிசி ரவை உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா அரிசியை ரவையாக உடைச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த சோம்பு போடணும். என்கிட்ட சோம்பு பவுடர் இருந்தது, அதை நான் போட்டிருக்கேன்.
ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா இதில் நிறைய பெருங்காயத்தையும் போட்டு நம்ம இதை அடையாக தட்ட வேண்டியது தான். இதை அடை கல் வச்சுருக்கேன் நான். இதில் நான் நல்லெண்ணெயில் தான் விட்டு பண்ணுவேன். சில பேர் கடலெண்ணெயிலையும் பண்ணுவேன், அவள் இஷ்டம். இதை நம்ம முதல்ல ஒரு ஆப்பை போட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கையால் தட்டிட்டு 2 பக்கம் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும் கேஸை. முறைன்னு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இது நான் ஒரு ஆப்பை விட்டு வச்சுருக்கேன். இதை கையால் இப்படி தட்டிக்கிறேன். நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு 2 பக்கமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் நினச்ச வாக்கில் இப்போ எதாவது வேணும்னா உடனே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்ல ப்ரௌன் கலராக எடுக்கணும். ரொம்ப கரியவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். அந்த சட்னி என்னென்னாக்கா இதில் கொஞ்சம் உடைச்ச கடலை, நிலக்கடலை, வறுத்த கடலை, அது அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகா, தேங்காய், பெருங்காயம், கொஞ்சம் புளி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெல்லமும் வச்சுருக்கேன். இதுவும் நான் ஒரு நாளைக்கு டிஃபன் பண்ணினேன். திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி வெரி டேஸ்டி ஐட்டம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஒரு இட்லி தான். என்றைக்குமே நம்ம இட்லி பண்ணுறோம். இட்லி கொஞ்சம் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். இந்த இட்லி நான் இட்லி மாவை போட்டுட்டு அதில் எல்லா விதமான விதமான கேப்சிகம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கூட மாவை போட்டு மூடிட்டு, அதுக்காக ரொம்ப தடியாகவும் போடக்கூடாது. நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே எல்லா சாஸும் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பீஸா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் நிறைய நம்மளோட இட்லி பொடிச்சு வச்சுருந்ததையும் இது கூட போட்டிருக்கேன். இதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணின அந்த ஸ்டஃப்டு இட்லி, அதுக்கப்புறம் அடை, பருப்பு அடை, அப்புறம் அந்த உப்மா எல்லாமே வச்சுருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ லைக். தேங்க்யூ.